வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை இளைஞன் எழுதிய கவிதை. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வேலம்பட்டி என்ற ஊரிலே முத்துவடுகநாதன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் ஒரு நாள் தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். அப்போது எதுகை மோனைகளோடு கூடிய ஒரு வாசகத்தை அவன் பேசினான். அந்த வாசகம் அழகாயிருந்தது. அவன் நண்பர்களிலே ஒருவன் கூறினான், முத்துவடுகநாதன் புலவர்களைப் போல் பேசுகிறான். அவன் பேசும் வாசகமெல்லாம் கவிதையாக வெளிவருகிறது என்று. முத்துவடுகநாதனுக்கு நண்பன் பேச்சு பெருமை தருவதாயிருந்தது. தான் பேசுவது கவிதையாகவாயிருக்கிறது என்று அவன் தன்னைத்தானே வியந்து கொள்ளத் தொடங்கினான். முத்துவடுகநாதன் கல்வி கற்றவன் அல்லன். உள்ளூர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் எழுத படிக்க கற்றுக்கொண்டிருந்தான். அந்த ஆசிரியரின் பிறம்படிக்கு பயந்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வெளி, நன்னெறி, உலகநீதி முதலிய நீதி நூல்களை மனப்பாடம் செய்திருந்தான். அதற்கு மேல் அவனுக்கு இலக்கண பயிற்சியோ இலக்கிய பயிற்சியோ கிடையாது. அவன் பேசும் வாசகமெல்லாம் கவிதையாக வெளிவருகிறது என்று நண்பன் வேடிக்கையாக பாராட்டி கூறியதை அவன் உண்மையாகவே எடுத்துக்கொண்டான். அன்று முதல் அவன் எழுத்தாணியும் ஓலையும் எடுத்துக்கொண்டு தெரிந்தான். ஓய்வுள்ள போதெல்லாம் ஏதாவது சில வரிகளை ஓலையில் எழுதி கொண்டிருந்தான். எழுத எழுத பனை ஓலைகள் குவிந்தன. எழுதிய ஓலைகளின் எண்ணிக்கை நாளாக ஆக பெருகியது. 4 அடியாக ஏறக்குறைய 1000 கவிதைகளுக்கு மேல் அவன் எழுதிவிட்டான். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களை வீட்டுக்கு அழைத்து வந்தான். தான் எழுதிய ஓலைகளை அவர்கள் முன் பெருமையோடு விரித்து வைத்தான். சிந்தித்து சிந்தித்து அலங்காரமாக அவன் எழுதியிருந்த அந்த கவிதைகளை நண்பர்கள் படித்து பார்த்தார்கள். அவர்களும் முத்துவடுகநாதன் படித்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள்தான். அவர்கள் முத்துவடுகநாதை ஒரே அடியாக புகழத் தொடங்கிவிட்டார்கள். நண்பா, நீ எங்களோடு தானே படித்தாய்? இதெல்லாம் உனக்கு எப்படி வந்தது? தெய்வம் கனவில் வந்து கூறியதா, இல்லை அருள் வந்து பாடினாயா என்று கேட்டார்கள். நக்கீரர் முதலிய புலவர்களும் பாடி வைத்திருக்கிறார்களே, அவற்றை படிக்க முடிகிறதா? நமது முத்துவடுகநாதன் கவிதைகள் எவ்வளவு எளிமையாகவும் வெள்ளையாகவும் இருக்கின்றன என்று ஒரு நண்பன் கூறினான். இது இயற்கையான கவிதை, எல்லோருக்கும் புரியும் கவிதை, எளிதில் பொருள் விளங்கும் கவிதை என்று மற்றொருவன் கூறினான். ஆயிரக்கணக்கில் கவிதைகளை எழுதி பாயில் சுருட்டி வைப்பதால் பயனில்லை. முத்துவடுகநாதா, உன் கவிதைகள் தமிழ்நாடு முழுவதும் பரவ வேண்டும். அவ்வாறு பரவினால் வேலம்பட்டிக்கு பெருமை உண்டாகும். அதற்கு உன் கவிதைகளை சங்கத்திலே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்றான் ஒரு நண்பன். சங்கத்திலே அரங்கேற்றம் செய்வதாயிருந்தால் புலவர்கள் பல கேள்விகள் கேட்பார்களாமே, அவற்றிற்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டுமே என்று சிறிது அஞ்சிய குரலில் கூறினான் முத்துவடுகநாதன். அதற்கெல்லாம் பயந்தால் முடியுமா? உன் கவிதை பொருள் விளங்காததாயிருந்தால் அல்லவா அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? உள்ள பொருளை எடுத்து சொல்ல வேண்டியதானே என்று ஒரு நண்பன் ஊக்கமூட்டினான். முடிவில் முத்துவடுகநாதன் எழுதிய 1000 கவிதைகளில் நல்ல கவிதைகளாக 100 கவிதைகள் தேர்ந்தெடுத்து மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு அனுப்பி வைப்பதென்று முடிவாயிற்று. கவிதைகளை தேர்ந்தெடுக்கும் வேலைகளை நண்பர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் தத்த மனதுக்கு அழகாகவும் சிறப்பாகவும் தோன்றிய கவிதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓலைகளின் மேல் வேலம்பட்டி கவிஞர் முத்துவடுகநாதர் இயற்றியருளிய கவிதை திரட்டு என்று ஒரு வாசகத்தை ஓர் ஓலையில் எழுதி வைத்து கட்டி ஒரு ஆள் மூலம் மதுரைக்கு அனுப்பினார்கள். மதுரைக்கு ஓலைக்கட்டு எடுத்து சென்ற ஆள் 5-6 நாட்களில் திரும்பி வந்தான். அவன் கையில் கொடுத்துவிட்ட ஓலைக்கட்டு அப்படியே இருந்தது. ஏன் சங்கத்தில் கொடுக்கவில்லையா என்று பரபரப்போடு கேட்டான் முத்துவடுகநாதன். கொடுத்தேன். அங்கே இருந்த ஒரு புலவர் ஓலைக்கட்டை பிரித்து பார்த்தார். 5-6 ஏடுகளை புரட்டி பார்த்துவிட்டு மறுபடியும் கட்டி என்னிடமே திருப்பி தந்தார். இங்கேதான் கொடுக்க சொன்னார்கள். அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு செய்து நாள் அறிவிக்க சொன்னார்கள் என்று நான் சொன்னேன். அவர் என்னை நோக்கி, தம்பி, இவை இங்கே செல்லுபடியாகா என்று கூறி என்னை திருப்பி அனுப்பிவிட்டார் என்று கூறினான் அந்த ஆள். இந்த செய்தியை கேட்ட முத்துவடுகநாதனுக்கு அவமானமாக இருந்தது. தன் நண்பர்கள் முகத்தில் விழிக்கவே வெட்கமாயிருந்தது. ஓலைச் சுவடியை வாங்கி பார்த்துவிட்டு திருப்பி கொடுத்த புலவர் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த ஆள் அவர் யார் என்று கேட்டுக்கொண்டு வரவில்லை என்று கூறிவிட்டான்.
நண்பர்கள் செய்தி அறிந்தபோது முத்துவடுகநாதன் எதிர்பார்த்தபடி கேலி பேசவில்லை. முத்துவடுகநாதனை காட்டிலும் அவர்கள் அதிகமாக ஆத்திரப்பட்டார்கள். ஓலைக்கட்டை திருப்பி அனுப்பிய புலவருக்கு கவிதை உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும், அல்லது அவர் அகம்பாவம் பிடித்தவராக இருக்க வேண்டும் என்று கருதினார்கள். வேளம்பட்டியை அடுத்து அரசம்பட்டி என்று ஒரு சிற்றூர் இருந்தது. அரசம்பட்டியில் மங்களங்கிழார் என்றொரு பெரும் புலவர் இருந்தார். நண்பர்கள் முத்துவடுகநாதனை அழைத்து கொண்டு அந்த ஓலைச்சுவடிகளுடன் அரசம்பட்டிக்கு சென்றார்கள். மங்களங்கிழார் அந்த கவிதைகளை பற்றி என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொண்டு மதுரைக்கு சென்று சங்க புலவர்களோடு வாதிடுவது என்பது அவர்கள் திட்டம். அவர்கள் மங்களக்கிழார் வீட்டை அடைந்தபோது அவர் அங்கில்லை. பக்கத்தில் உள்ள பூஞ்சோலைக்கு சென்றிருப்பதாக கூறினார்கள். உடனே இளைஞர்கள் அந்த பூஞ்சோலைக்கே சென்றார்கள். இளைஞர்கள் சோலைக்கு போய் சேர்ந்தபோது மங்களக்கிழார் ஒரு மேடை மீது அமர்ந்து சோலை பறவைகளின் அழகில் ஈடுபட்டிருந்தார். இளைஞர்கள் சிலர் தம்மை பார்க்க வந்திருப்பதை அறிந்தவுடன் அவர்களை அன்புடன் வரவேற்று தம் அருகில் மேடையின் மீது அமரும்படி கேட்டுக்கொண்டார். இளைஞர்களை நோக்கி அவர்கள் வந்த நோக்கத்தை விசாரித்தார். அவர்கள் நடந்ததெல்லாம் விரிவாக கூறினார்கள். மங்களக்கிழார் அவர்கள் கொண்டு போயிருந்த ஓலைச்சுவடியை வாங்கினார். அதில் ஒரு ஏட்டை பார்த்தவுடனேயே அவர் அதை மறுபடியும் கட்டி தம் அருகில் வைத்துவிட்டார். அவருடைய செயலைக் கண்டு முத்துவடுகநாதனும் அவன் நண்பர்களும் இடிந்து போனார்கள். வானம் இருண்டு கொண்டு வந்தது. மங்களக்கிழார், அதோ பாருங்கள், அதோ பாருங்கள் என்று ஒரு திசையில் சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் திரும்பி பார்த்தனர். கார்மேகத்தைக் கண்டு ஒரு மயில் எழில் தோகை விரித்து களி நடனம் ஆடிக்கொண்டிருந்தது. அதன் அருகில் நின்ற வான்கோழி மயில் ஆடுவதை பார்த்து தானும் தன் சிறகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. மயிலின் நடனத்தையும் வான்கோழியின் ஆட்டத்தையும் ஒன்றாக கண்ட அந்த இளைஞர்களை நோக்கி, இப்போது புரிகிறதா உங்கள் நண்பன் எழுதிய கவிதைகள் எப்படிப்பட்டவை என்று கேட்டார் மங்களங்கிழார். இளைஞர்கள் நாணி தலை குனிந்தனர். கருத்து: இலக்கண இலக்கியங் கல்லாதவனுடைய கவிதைகள் நல்ல கவிதைகளாகா. அவற்றை சான்றோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.